Hi friends, welcome to my channel Priya Ideas. 1 week நம்ம சேனலில் எந்த வீடியோவும் போட முடியல. எனக்கு நிறைய ஸ்பைஸ் பவுடர்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் எல்லாம் ஆர்டர் வந்திருந்தது. அது எல்லாமே அரைச்சி பேக் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இது சம்மர் டைம்னால நீங்களுமே இந்த டைமில் வாங்கி எல்லாத்தையும் காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வரும், ஒன்றுமே ஆகாது. கடையில் வாங்குகிற பொருள் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் கலருக்காகவோ மணத்துக்காகவோ ஏதாவது சேர்த்துருப்பாங்க. இது இல்லாமல் கண்டிப்பாக வரவே வராது. அதுக்கு நீங்களே வீட்டில் ஹெல்த்தியாக வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம். தேவையில்லாத கெமிக்கல்ஸாக நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் சாம்பார் பொடி, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா பொடி எல்லாமே அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தனித்தனி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பார்த்து அதை செஞ்சுக்கோங்க. இப்போ நல்ல வெயிலில் நான் காலையிலேயே கொண்டு வந்து ஒரு 9 o'clock மொட்டை மாடி ஃபுல்லாத்தையும் நாளே கழுவி விட்டுட்டேன். மார்னிங் 9 o'clock கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு சுத்தமான துணியில் நான் காய போட்டுட்டேன். மிளகா, மல்லி, மஞ்சள் எல்லாத்தையும் நான் காய வச்சிடுறேன். நான் 2 நாள் காய வைப்பேன். இது அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காய்ஞ்சாலே போதும், ரொம்ப நல்லா காஞ்சிரும். இருந்தாலுமே நான் ஒரு 2 days வந்து காய வச்சுட்டு அப்புறமா வறுக்கிறதெல்லாம் வறுத்து அதில் சேர்த்து கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். ஒரு சிலர் எல்லாத்தையும் வறுத்துட்டு அப்புறமா காய வைப்பாங்க. அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மனம் வந்து கொஞ்சம் போயிடும். அதனால் நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இருக்கிற எல்லா ஸ்பைஸ் பவுடரை விட மஞ்சப்பொடியில் தான் அதிகமாக கலப்படம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சப்பொடி அரைக்கிறது கஷ்டமான வேலை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதையும் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளை காய வைக்கிறதுனாலும் மார்னிங் வெயில் ஸ்டார்ட் ஆன உடனே காய வச்சுட்டு ஈவினிங் வந்து சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் அந்த சூடு இருக்கும் பொழுதே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். இப்போ நான் வந்து இது பொடி, எல்லா பொடிக்கும் வந்து நமக்கு நிறைய கருவேப்பிலை தேவைப்படும். அதனால் மரத்தில் இருந்து கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வந்து அது எல்லாத்தையும் இந்த மாதிரி உருவி நான் அலசி அதை வந்து ஒரு துணியில் நிழலில் காய போட்டுருவேன். அப்போ நமக்கு எந்த பொடிக்கு கருவேப்பிலை வேணும்னாலும் டக்குன்னு நம்ம எடுத்து கொஞ்சமாக வறுத்து அந்த பொடியோடு சேர்த்துக்கலாம். எப்போவும் பல்காக அந்த மாதிரி ஸ்பைஸ் பவுடர்ஸ் அரைக்கும் பொழுது நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். எல்லா ஸ்பைசஸுக்குமே நான் வீட்டில் எங்கள் மரத்தில் இருக்க கருவேப்பிலை தான் போடுறேன். அப்படி போடும் பொழுது நம்ம கடையில் வாங்குகிற கருவேப்பிலை மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்பவே மணமாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், இலையெல்லாம் சின்ன சின்னதாக நீட்டமாக இருக்கும். கடையில் வாங்குறதெல்லாம் ஒரு வேப்பிலை சைஸில் கிடைக்கிது. அதில் வாசமுமே இருக்கிறது கிடையாது. அதனால் நான் கருவேப்பிலை கடையில் வாங்குறதே கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி சின்ன இடம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் கருவேப்பிலை கன்று வச்சு விட்டீங்கன்னா அது உங்கள் வீட்டு தேவைக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது ஈவினிங் ஆகிடுச்சு. மிளகா வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு. பார்த்தா தெரியும், நான் இப்படி உடைச்சா எல்லாமே பட்டுன்னு உடையுது. அந்தளவுக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு. இருந்தாலும் இதை நான் நாளைக்கும் ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்க போகிறேன். எல்லாத்தையும் காய வச்சு எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு சாம்பார் பொடி செய்கிறதுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு மிளகா போட்டு செஞ்சேன். எனக்கு மொத்தமாக ஒரு 7.5 கிலோவுக்கு மேலேயே பொடி வந்துச்சு. உங்களுக்கு வீட்டு தேவைக்கு அவ்வளோ தேவைப்படாது. 1 கிலோ மிளகாக்கு அளவு எவ்வளோன்னு நான் சொல்லிக்கிட்டே செய்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மட்டும்னா அந்த அளவில் செஞ்சுக்கோங்க. இதில் எல்லா பொருளையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கணும். ரொம்ப நாள் வச்சுக்க போகிறதுனால ஆயில் ஊற்றி வறுத்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு வடைச்சட்டியில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 3 கிலோ மிளகாக்கு 350 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதே வீட்டுக்கு 1 கிலோ மிளகா போட்டு அரைக்கிறீங்கன்னா ஒரு 110 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து கிச்சன் வெயிங் ஸ்கேல்லாம் இல்லை. நான் எப்படி 110 கிராம் கரெக்டாக மெஷர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் 100 கிராம் பேக்கெட் 2ஆக வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் ஒரு 100 கிராம் பேக்கெட்டை ஃபுல்லாக போட்டுருங்க. அடுத்து இன்னொரு பேக்கெட்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் அளந்து வச்ச பருப்பு எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டும் வறுத்துறாதீங்க. உங்கள் வடைசட்டி சைஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஈவனாக வறுப்பட்டு வரும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு என்னெல்லாம் சேர்க்குறோமோ அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டும் வறுக்க வேண்டாம். ஏன்னா ஒன்றுக்குமான வறுப்படுற டைமும் வேறையாக இருக்கும். ஒன்றா போட்டு வறுக்கும் பொழுது ஒரு பொருள் நல்லா வறுப்பட்டுரும், இன்னொரு பொருள் சரியாக வறுப்பட்டு இருக்காது. தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறது தான் நல்லது. பருப்பு எந்த அளவுக்கு வறுப்பட்டு வரணும்னா நீங்கள் அதை எடுத்து வாயில் போட்டு கடித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா மொறுன்னு கடிக்கிறதுக்கு வரணும். கிறிஸ்பியாக கடிப்படணும். அதுதான் வந்து பதம். அந்த பதம் வந்து நல்ல மணமும் வந்துருச்சுன்னா உங்கள் பருப்பு வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். கிளறிக்கிட்டே இருங்க, கைவிடாமல். பருப்பை தீய விட்டுறாதீங்க. எனக்கு கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. அதை எடுத்து ஒரு அகலமான பிளேட்டில் நான் கொட்டிக்கிறேன். இதே மாதிரி வறுக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிளேட்டில், பெரிய பிளேட்டில் கொட்டி அப்பப்போவே வந்து ஆற வச்சுக்கோங்க.
நான் அடுத்து மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு வறுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் அளந்து வச்ச எல்லா பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரே அளவு தான். இதுவும் 350 கிராம் தான். உங்களுக்கு 1 கிலோவுக்கு அதே 110 கிராம் உளுத்தம்பருப்பு தான். இதையும் நீங்கள் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரணும். நான் அப்போவே சொன்ன மாதிரி தனியாக ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டு கடிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச மீதி உளுந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து நான் மிளகு சேர்த்து வறுத்துக்கிறேன். மிளகு நான் அன்றைக்கி 185 கிராம் எடுத்திருக்கேன் 3 கிலோ மிளகாக்கு. நீங்கள் 1 கிலோ மிளகாய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 60 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மிளகு வறுக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும். ஒரு புகை வர ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக புகை வர ஆரம்பிக்குது. மிளகு நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகை எடுத்துடலாம். அடுத்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் மிளகு சேர்த்த அதே அளவு தான், 185 கிராம் 3 கிலோ மிளகாக்கு. நீங்கள் 1 கிலோ மிளகாய் எடுக்கிறீங்கன்னா 60 கிராம் வெந்தயம் போட்டுக்கோங்க. நம்ம வெந்தயம், மிளகு, கடுகு இது 3ம் ஒரே அளவு தான் சேர்ப்போம் சாம்பார் பொடியில். வெந்தயம் வறுக்கும் பொழுதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டிங்கன்னாலும் அது கசந்து போய் சாம்பார் பொடி ஃபுல்லாக அந்த கசப்பு ஸ்மெல் ஏறிடும். பாருங்கள், வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். வெந்தயம் செவக்காமையும் எடுக்கக்கூடாது, கருக விட்டுடவும் கூடாது. கரெக்டான பக்குவத்தில் எல்லா பொருளையும் வறுத்திங்கன்னா தான் சாம்பார் பொடி டேஸ்ட்டாக வரும். அடுத்து நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 300 கிராம் எடுத்திருக்கேன். 3 கிலோ மிளகாக்கு 300 கிராம் ஜீரகம். 1 கிலோ மிளகாய் போடுறீங்கன்னா 100 கிராம் ஜீரகம். ஜீரகத்தை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. அந்த சூடு நல்ல ஜீரகத்தில் ஏறி நீங்கள் ஜீரகத்தை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சுடணும். அந்த அளவுக்கு வந்த உடனே நீங்கள் ஜீரகத்தை இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வறுத்துட்டிங்கன்னா அந்த ஜீரகத்தோட மனம் வந்து கண்டிப்பாக போயிடும். சாம்பார் பொடி வாசமாக இருக்காது. ஜீரகம் நல்லா சூடேறிடுச்சு. அவ்வளோதான், இதை நம்ம இறக்கிடலாம். அடுத்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு 3 கிலோவுக்கு 185 கிராம், 1 கிலோவுக்கு 60 கிராம். இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வறுத்துக்கோங்க. இதுலேயும் நல்ல சூடு ஏறி கொஞ்சம் நேரம் ஆனால் போதும், நீங்கள் வந்து எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம். துவரம்பருப்பு நான் வறுக்கும் பொழுது வீடியோ எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன். மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு 3 கிலோவுக்கு 3/4 கிலோ. நீங்கள் இதுவே 1 கிலோ வீட்டுக்காக போட்டு அரைக்கிறீங்கன்னா 1/4 கிலோ துவரம்பருப்பு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் அதே வடைச்சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்து பெருங்காயத்தை வறுத்துக்கிறேன். நான் 3 கிலோவுக்கு 100 கிராம் பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ போடுறீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 கிராம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அந்த 50 கிராம் பேக்கெட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பெருங்காயம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இது ஆறின உடனே இன்னமுமே கிறிஸ்பி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம பருப்பு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே நான் காய வச்ச விரலி மஞ்சள்லேருந்து ஒரு 300 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன் 3 கிலோவுக்கு. நீங்கள் 1 கிலோவுக்கு போடணுன்னா 100 கிராம் விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சளை நம்ம அப்படியே இது கூட போட்டு கொடுத்தோன்னா அரைக்க மாட்டாங்க. அதை நம்ம அந்த இது இடிப்போம் இல்லையா, இஞ்சி பூண்டெல்லாம் அதில் போட்டு 1-2மா தட்டி அதை இது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. மிளகாயும் மல்லியையும் நம்ம வறுக்கலை, அதை 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோம். அதுவே போதும். அதை இது கூட அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம், கெட்டு போகாது. அதே மாதிரி நான் உங்களுக்கு மல்லி அளவு இன்னும் சொல்லலை. 3 கிலோ மிளகாக்கு நான் 3 கிலோ மல்லி போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ போட்டிங்கன்னா 1 கிலோ மல்லி போட்டுக்கோங்க. இன்னொரு டைம் கூட நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மிளகா 3 கிலோ, மல்லி 3 கிலோ, துவரம்பருப்பு 3/4 கிலோ போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 350 கிராம், உளுத்தம்பருப்பு 350 கிராம், வெந்தயம், மிளகு, கடுகு இது 3மே ஒன்று தனித்தனியாக 185 கிராம் போட்டிருக்கேன். ஜீரகம் 300 கிராம், விரலி மஞ்சள் 300 கிராம், பெருங்காயம் 50 கிராம் பேக்கெட் 2 போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த குவான்டிட்டி நீங்கள் அரைச்சிங்கன்னா 7.5 கிலோவுக்கு மேலே சாம்பார் பொடி வரும். இது நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்த மல்லி, வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே இருக்குது. கடைசியாக மிளகாவில் நான் காம்பை கிள்ளி போடுறேன். காய வைக்கிறதுக்கு முன்னாடி மிளகாலேருந்து காம்பை கிள்ளுறது கஷ்டமாக இருக்கும். நல்லா வறுப்பட்டு காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா காம்பை ஈஸியாக எடுத்துடலாம். காம்போட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. காரம் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு சில சமயம் வண்டு கொஞ்சம் சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம காம்பை வந்து எடுத்துகிட்டு போடுறோம். அவ்வளோதான். நான் அடுத்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
கலரே அவ்வளோ நல்லா இருக்குது. சாம்பார் பொடி ரொம்ப மணமாக இருக்குது. கண்டிப்பாக இதே குவான்டிட்டியோட ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் 2 பேரும் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைன்னா சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொடியெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க, நம்ம எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஃப்ளார்ஸுமே சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். அரைக்க முடிஞ்சவங்க இதே மெஷர்மெண்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சாம்பார் பொடின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.